வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருவள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பாலம் திறந்து முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் ஒரு விளம்பர படத்தை வெளியிட்டிருந்தார்கள். அது விளம்பரமாக தானே பார்க்கணும் நம்ம. ஏன்னா மக்களுக்கான அடிப்படை விஷயங்கள் நிறைய இருக்கும்போது இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சரி, ரைட்டு. திருவள்ளுவர் சிலை நாங்கள் திறந்தோம். 1330 பாடல்கள் இருக்குது, 133 அதிகாரம் இருக்குது. ஆனால் அதில் சொன்ன விஷயப்படி நம்ம ஏதாவது செஞ்சுருக்கோமா? நம்ம அரசு அது பாதி நடக்குதா? அதை திறப்பதற்கோ அங்கே போய் நம்ம போட்டோ எடுப்பதற்கோ நமக்கு தகுதி இருக்கிறதா? சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளுங்கள். இன்னா செய்தாரே ஒருத்தரை அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கெடுதல் செய்கிறவங்கள கூட அவங்க வெட்கப்படும்படி ஒரு நல்ல விஷயம் செஞ்சிடணும்னு. சமீப காலமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஒரு மூதாட்டி, வயதான மூதாட்டி, திராவிட மாடல் அரசினால் பாதிக்கப்பட்டு முதல்வர் படத்தின் மீது செருப்பை கொண்டு எறிவதும் மண்ணை கொண்டு எறிவதுமாக இருக்கார். அதை நான் சரி என்று சொல்ல வரவில்லை. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு அந்த மூதாட்டி தள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த மூதாட்டிக்கான பிரச்சனைகளை சரி பண்ண பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்கள பிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படை போடுற அளவுக்கு ரொம்ப ஒரு காமெடியான ஒரு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த குரலுக்கு நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா? கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகல நீர பெற. இந்த குரலுக்கு என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் அதை மானசீகமாக செய்யணும். விளம்பரத்துக்காகவும் தன்னோட சுய லாபத்துக்காகவும் செய்யக்கூடாதுன்றது திருவள்ளுவர் சொன்ன குரல். நன்றே தரினும் நடுவிக்காந்தாம் ஆக்கத்தை அன்றையொழிய விடல். இது எப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா அதில் நடுநிலை தவறக்கூடாது மக்களுக்கான விஷயம் செய்யும் போது அப்படின்றது அந்த குரலோட அதிகாரம். அது போக இதில் நீங்கள் நடுநிலை தவறாத விஷயம்னு நிறைய இடத்துல நம்ம வேங்கை வயல் பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு தீர்வு இல்லை. இப்போ ஞானசேகரன் பிரச்சனையை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சைடாக பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கு. நடுநிலை தவறாத ஆட்சி அப்படின்றது அந்த குரலோட விஷயம். ஆனால் அதையும் நீங்கள் செய்ய தவறிவிட்டீர்கள். உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு இந்த குரலுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டினோட மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள், சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் என்னான்னு செய்யணும். அதில் ஏதாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? இலவசத்தை தவிர. இலவசமும் உங்களோட அதில் நீங்கள் ஏதாவது ஆதாயம் அடையணும், ஓட்டு ஆதாயம், அரசியல் ஆதாயத்துக்காக செய்கிறீங்க. மக்கள் வாழ்வியல் முறைக்கான விஷயங்கள் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? இந்த குரலுக்கும் நீங்கள் தகுதியானவர்கள் கிடையாது. பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லாத நாடு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த திருக்குறளுக்கு கலைஞர் ஒரு விளக்கம் எழுதியிருக்கார். அந்த விளக்கம் என்னன்னா, பல குழுக்களாக பிரிந்து பால்படுத்தும் உட்பகையும், உள்ளுக்குள்ள இருக்க பகையும், அரசியல் ஆதிக்கம் செலுத்தும் கொலைகாரர்களால் விளையும் பொல்லாங்கும் இல்லாததே சிறந்த நாடாகும். இதை எப்படி நம்ம ஏத்துக்கிறது? அவர் எழுதின குரலவே, அவர் எழுதின அர்த்தத்தவே சரியா அவங்க திராவிட மாடல் ஃபாலோ பண்ணலன்றதை நமக்கு தெரியும். உதாரணத்திற்கு கோயம்புத்தூரில் நடந்த பாஷாவோட இறுதி ஊர்வலமாகலாம். அவர் படுபாதக செயலை செய்த ஒரு குற்றவாளி. அவருக்கு கொடுத்த அந்த ஒரு மரியாதையை கூட மற்றவர்களுக்கோ நல்லவர்களுக்கோ செய்ய தவறுகிறது இந்த அரசு. அதனால் தயவு செய்து திருவள்ளுவரை முன்னிலைப்படுத்துவதை விட்டுவிட்டு திருவள்ளுவர் சொன்ன குரலையும் அதில் உள்ள அர்த்தங்களையும் முதலில் நீங்கள் உள்வாங்கி கொண்டு பிறகு இந்த மாதிரி செயல்களை செய்யுங்கள் என்று தாழ்மையுடன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.